ஹாய் அண்ட் வெல்கம் டு தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. இந்த பதிவில் நம்ம என்ன தொழிலை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஒரு யூனிக்கான ஒரு தொழில். இந்த தொழிலில் நீ எந்த ஒரு பொருளையும் முதலீடு போட்டு வாங்கவும் வேண்டாம், அதை விற்கவும் வேண்டாம். ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு மிஷினும் 16,000 இருந்துச்சுன்னா அந்த மிஷின் வாங்கிடலாம். ப்ளஸ் ஒரு வெயிட் பார்க்குற மிஷின், இது 2 மிஷின் இருந்துச்சு அப்படின்னா இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டன் அப்பியர் ஆகும், அதையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ உங்கள் ஊரில் இருக்கிற பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, அந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் இங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய கிராசரிஸ், அங்கே கிராசரி பொருட்களை வந்து அவங்களுடைய பிராண்ட் நேமில் பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரேக்ஸில் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்ட் நேமில் பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து அவங்க ஒரு வேலையாட்கள் போட்டு மிஷினில் வாங்கி போட்டு அதை செய்கிறாங்க. இப்போ வந்து அதுக்குன்னு செலவு அதிகமாகுது அப்படிங்கிறதுனால அவங்க இதை அவுட் சோர்ஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க. அதாவது வெளியே பேக்கிங் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இது மூலமாக அவங்களுக்கு வந்து செலவு வந்து கம்மியாகுது. ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் வந்து அதுதாங்க. இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்ஸு, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் இருந்து பொருட்களை வாங்கி அதை பேக் பண்ணி கொடுக்கறது. இதில் நீங்கள் எந்த ஒரு செலவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஏன்னா பேக்கிங் மெட்டீரியல் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. என்ன பேக் பண்ணணுங்கிற சரக்கும், பேக்கிங் மெட்டீரியல் அது எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து மிஷின் மட்டும், பேக்கிங்க்கு சீல் பண்ணுற மிஷினும், வெயிட் பார்க்குற மிஷின் மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு பெர் பேக்கெட்க்கு இவ்வளவு, 100 கிராமுக்கு இவ்வளவு, 1/4 கிலோக்கு இவ்வளவு, 1/2 கிலோக்கு இவ்வளவு, 1 கிலோக்கு இவ்வளவு அப்படின்னு தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து இந்த 2 மிஷின், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன மிஷின் தான். 2 மிஷின் வைக்கிறதுக்கும் இல்லை ஒரு 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 ரூம் வந்து காலியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூமே போதும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன வீடை வாடகைக்கு எடுத்து, ஒரு சின்ன அட்வான்ஸில் சின்ன வாடகையில் நீங்கள் வாடகைக்கு எடுத்து நீங்கள் அங்கேயும் இதை செய்யலாம். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மிஷின் வாங்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேவைப்படுற மிஷின் பார்த்தீங்கன்னா சீலிங் மிஷின். அது 2 வகை இருக்குது. ஹேண்ட் சீலிங் மேனுவல் மிஷின் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது. ஸோ அது மேனுவல் மிஷின் அப்படிங்கிறது கையிலேயே சீல் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பேண்ட் சீலிங் மிஷின். இது வந்து செமி ஆட்டோமேட்டிக். நீங்கள் அந்த பொருளை அந்த பேக்கெட்டோட வச்சா போதும், சீல் பண்ணி தள்ளிடும். ஸோ இதனுடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 16,000, 17,500, ரூ. 20,000 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஸோ 16,000 மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் வந்து 150லேருந்து 250 பேக்கை வந்து சீல் பண்ணும். ரூ. 17,500 மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 400லேருந்து 500 பேக்கை வந்து சீல் பண்ணும். ஸோ இந்த இந்த சீலிங் கெப்பாசிட்டியை பொறுத்து அதோடைய ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து மாறுபடும். இன்னும் கமர்ஷியல் பெரிய மிஷினும் இருக்குது. அது நீங்கள் பெரிய லெவலில் பண்ணும்போது அது வாங்கிக்கலாம். இந்த மிஷின் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து தேவையான மிஷின் பார்த்தீங்கன்னா வெயிட் பார்க்குற மிஷின். நீங்கள் அந்த பொருட்களை வந்து வெயிட் பார்த்து 1/2 கிலோ 1/2 கிலோ வெயிட் பார்த்து நீங்கள் சீல் பண்ணணும் இல்லையா? அதுக்காக வெயிங் மிஷின். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரூ. 1,500 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து பேண்ட் சீலிங் மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது, ஃபங்க்ஷன் பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ மூலமாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க அந்த மிஷின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து பெரிய ஸ்கில் தேவையில்லை. யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். ஜஸ்ட் பவர் ப்ளக் பண்ணிவிட்டு ரேஞ்சை செட் பண்ணி நீங்கள் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த தொழிலில் நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு பேக்கெட் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கறதுக்காக நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆவரேஜாக ரூ. 1 அப்படின்னு வச்சுக்கிட்டா. ஏன் நான் ஆவரேஜா சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ வந்து 100 கிராம் பேக்கெட் பார்த்தீங்கன்னா 75 காசு இருக்கும். 1/4 கிலோ வந்து ரூ. 1 இருக்கும். 1/2 கிலோ ரூ. 1 இருக்கும். 1 கிலோ ரூ. 2 அந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் ஆவரேஜா வைக்கிறேன். இது வந்து அதிகமாகவும் ஆகலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட்டிங்கில் 3 பேர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள், ஒய்ஃப் இல்லை வேறு யாராவது 3 பேர் உங்கள் வீட்டிலேயே வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, 3 பேர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு 500லேருந்து 700 பேக்கெட் போடுறாங்க அப்படின்னா, ஒரு ஆளோட ஒரு நாள் வருமானம் பார்த்தீங்கன்னா 700 இன்ட்டு ரூ. 1 ரூ. 1,050. ஸோ 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 1,050 இன்ட்டு 3 ரூ. 3,150. இப்போ 1 மந்த்துக்கு இதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அரௌண்ட் ரூ. 95,000லேருந்து ரூ. 1,00,000 வரைக்கும் வரும். ஸோ இதில் செலவுகளெல்லாம் கழிச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்ட்டு, இபி மற்ற செலவுகளெல்லாம் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதை கழிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 20,000 ஆகுது அப்படின்னா
உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ரூ. 75,000 கிடைக்கும். 3 பேர் ஒர்க் பண்றதுனால. இத நீங்க வந்து 6 பேர், 7 பேரா நீங்க ஒர்க் பண்ணாக்கா, இன்னும் அது இன்னும் புரொடக்டிவிட்டி அதிகமாகும். அதனால வந்து 2 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி இன்கம் வரும். எக்ஸ்பென்சஸ்லாம் கழிச்சுட்டா 1,50,000லேருந்து 1,25,000 வரைக்கும் இதில நீங்க வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகே. இப்போ எங்க இந்த பேக்கிங் ஆர்டர்ஸ்ல எடுக்கிறது அப்படின்னாக்கா, உங்க ஊர்ல இருக்கிற மசாலா மசாலா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஆட்டா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், பாக்கெட் போட்டு விக்கிற ஒவ்வொரு கம்பெனிஸ்லயும் நீங்க போய் அப்ரோச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்ஸ் இங்கெல்லாம் போய் நீங்க ஆர்டர் எடுக்கலாம். ஸோ இது குறைந்த ஒரு முதலீட்ல வீட்ல இருந்தே தொழில் பண்ணணும், இல்ல சின்ன லெவல்ல தொழில் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த தொழில் வந்து ஒரு சூப்பரான தொழில். நஷ்டம் ஏற்படாத தொழில். முதலீடு நீங்க சரக்கு எதுவும் வாங்க தேவையில்ல. வெறும் பேக்கிங் மட்டும் பண்ணி குடுத்தாலே போதும். இந்த வியாபார தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, என்னோட சேனல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். அதுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. அ மீண்டும் இது போல ஒரு வியாபார தகவலுடன் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.